ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்களும் மறைமுகமாக டெல்லிக்கு போயிருக்காரு, அதுவும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, இப்படி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு வந்த பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு எச்சரிக்கை. நீங்க எங்களுடைய கூட்டணியில எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இல்ல அப்படின்னா உங்களுடைய தலைவர் பதவிக்கு ஆபத்து, அந்த இடத்துல நாங்க செங்கோட்டையன் கூட வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில தான் இந்த ஒரு சம்பவங்களை பார்க்க முடியும். அப்படி சொல்றது எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். உண்மையிலேயே அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக களத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் திமுகவிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இங்க ஏதாவது ஒரு திராவிட கட்சி தான் அரசியல்ல இருக்கணும், அப்பதான் அந்த அரசியல் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படின்னு நம்புறவங்க எல்லாமே அதிமுக நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறது பாருங்க. எவ்வளவு வருத்தத்தோட தான் நான் இதை பதிவு பண்றேன். ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்களை கிண்டல் பண்ணியோ இல்ல அவரை சிரமப்படுத்தியோ நம்ம எதையும் சாதிக்க போறது இல்ல. வருத்தத்தோட இந்த விஷயத்த பதிவு பண்றேன். டெல்லியில போய் சந்திச்சுட்டு வராரு. எதுக்கு போய் சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா, தைரியமா கூட்டணி சம்பந்தமா பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு சுதந்திரம் இல்லை. அந்த காலம் கூட அமித்ஷா தான் எடுக்கிறாரு. உண்மையிலேயே நீங்க ஒரு மிகப்பெரிய கட்சி, ரீஜனல் பார்ட்டியில ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரீஜனல் பார்ட்டிஸோட நீங்க ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, அந்த ரீஜனல் பார்ட்டியோடைய ஒரு பொதுச் செயலாளரை நீங்க மதிக்கிறீங்கன்னா அமித்ஷா என்ன பண்ணிருக்கணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணலாம், ஒரு வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நாள் போட்டோம், சேர்ந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம், ஒரு ஜாயிண்ட் பிரஸ் மீட் வச்சு நாம அனௌன்ஸ் பண்ணுவோம், கரெக்டான நேரத்துல சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு மாண்பு, ஒரு மரியாதையா இருக்கும். ஆனா பாஜக கிட்ட அந்த அரசியல் நாகரிகம்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, அவர் இறங்குறதுக்குள்ள அவர் ஒரு ட்வீட் போட்டுறாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் டைம்ஸ் நவுல கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியில ஆமா கூட்டணி சம்பந்தமாலாம் நாங்க பேசிட்டு இருக்கோம், விரைவில் நல்ல முடிவை நாம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டோட்டலா ஒரு எடப்பாடியை இக்னோர் பண்ற மாதிரி தானே இருக்கு அவங்களுடைய ஆட்டிடியூடு. இப்ப இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கறதும் எடப்பாடி அவர்களை சிறுமைப்படுத்துறாங்க. இதை பார்த்தா நியாயமா பாத்தீங்கன்னா உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு கோபம் வரணும். உங்க கட்சி சார்ந்த முடிவுகளை, உங்கள் கட்சி நலன் சார்ந்த முடிவுகளை, உங்க கட்சி எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை எவனோ ஒருத்தன் டெல்லியில உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டு இருக்கான். அதை எதிர்த்து கூட இவங்களால ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல பாருங்க. இப்ப நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா, இல்ல நாங்க கூட்டணி பத்தி பேசல, நாங்க மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான் பேசணும் அப்படின்னா, அமித்ஷாவோட ட்வீட் வந்தோடனையோ இல்ல அமித்ஷாவோட இன்டர்வியூ வந்தோடனையோ இங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் யாருமே ஏன் பேசல? ஜெயக்குமார் எங்க காணாம போயிட்டாரு? தங்கமணி எங்க போனாரு? வேலுமணி எங்க போனாரு? உதயகுமார் ஒரு படி மேலேயே போய் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க அதிமுகவை காப்பாத்துறதுலயோ இல்ல அதிமுகவுடைய வளர்ச்சியிலோ எல்லாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. 2 மாசம் முன்னாடி வரைக்கும், 2 வாரம் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்கம்மா. இனிமேல் எக்காரணத்து கொண்டு பாஜகவோட கூட்டணி கிடையாது, இப்போதும் கிடையாது, எப்போதும் கிடையாது, 2024லயும் கிடையாது, 26லயும் கிடையாது, 31லயும் கிடையாது, சும்மா சும்மா எதுக்கு இதை கேக்குறீங்க அப்படின்னு பேசின எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரஸ் மீட்ல என்ன பேசுறாரு? கூட்டணி வேற, கொள்கை வேற, எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை வீழ்த்தணும், அப்ப அதுக்காக நாங்க கூட்டணி வச்சாலும் தப்பில்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அப்ப இது எந்த கணக்குல நீங்க சேர்க்கிறது? அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே இவர் மேல் நம்பிக்கை இருக்காது. அப்ப பொதுமக்கள் எப்படி இவரை நம்பி இவருக்கு ஓட்டு போடுவாங்க? பாஜகவும் அதிமுகவும் இப்ப கூட்டணி வைக்க போறாங்க, இப்ப கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க 2 பேரும் நாங்க கூட்டணி வைக்கவே மாட்டோம், இப்ப திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய கூட்டணியை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அவங்களுடைய தொண்டர்களை முதல்ல எப்படி எடுத்துப்பாங்களா? ஒரு கூட்டணி ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும். ஓட் டிரான்ஸ்பர் ஆகணும்னா அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட முதல்ல ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படும். நீங்க வெறும் தலைவர்கள் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு நாங்க ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படின்னு பூங்கொத்தை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போட்டா அதை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் முட்டாள் கிடையாது. அண்ணாமலை எந்த அளவுக்கு எடப்பாடியை விமர்சனம் பண்ணிருக்காரு, தற்கொலைன்னு இருக்கிறாருங்க, தற்கொலை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை கடந்த காலத்துல அண்ணாமலையும் அவருடைய வார் ரூம் ஆட்களும் சேர்ந்து எடப்பாடி மேல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து
அவங்களோட சேர்ந்து அவர் மட்டும் சொல்லலைங்க. அப்போ பாஜகவில் இருக்கவங்களோட தொண்டர்களோட சேர்ந்து நீங்க களத்துல பணியாற்றுங்கள் அப்படின்னு நீங்க அதிமுக தொண்டர்கள் கிட்ட சொன்னீங்கன்னா எப்படிங்க செயல்படுவாங்க அவங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குதான் சுயமரியாதை இல்ல, கட்சியில இருக்கிறவங்க எவனுக்குமே இல்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட கூடாதுல்ல. அப்ப அது எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான கூட்டணியா இருக்கும்? எப்படி ஓட் டிரான்ஸ்பர் ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படியே நீங்க கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தின் 8வது அதிசயமாக அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருச்சுன்னே நம்ம வச்சுப்போமே. அப்படி ஆட்சி அமைத்தாலும் எடப்பாடி தான் பிரதமரா எடப்பாடி தான் முதல்வரா இருப்பாரு அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு முதல்வர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை தூக்கி வெளியில போட்டுட்டு அவங்க ஆளை கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சானா என்ன பண்ண முடியும்? யாரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மகாராஷ்டிரால எப்படிதானங்க 2 பெரிய கட்சிகளை இன்னைக்கு உடைச்சு சின்னாபின்னமாக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே என்ன எப்படி இருக்கிறாரு? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போய் இது அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு பிரச்சனை. 10 ஆண்டு ஆட்சி காலத்துல நிறைய விஷயங்கள்ல இவங்க போய் அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இவங்க குடும்பம் அவங்க கையில இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், எடப்பாடியை அசிங்கப்படுத்துறதோ இல்ல சிறுமைப்படுத்துறதோ there is no point. தன்னுடைய சொந்த நலனா இல்ல கட்சி நலனா அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் சொந்த நலனை தப்புங்க யோசிப்பாரு. எடப்பாடி அப்படிப்பட்ட ஆளுமை. எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் சம்பந்தி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் மகன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா அதிமுக நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நினைப்பாரா எடப்பாடி? அவ்வளவு ஆளுமையா எடப்பாடி? இல்லையே. அத கடந்த காலத்திலேயே நம்ம பார்த்திருக்கோமே. So I only feel sorry for உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள்லாம் பார்த்துட்டு வந்த உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு I really feel sorry for them. அப்போ இந்த அதிமுகவினுடைய இந்த கூட்டணி காரணமாக அதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் பெரும்பான்மையான கருத்தா இருக்கு. சோ இந்த அதிமுகவின் நிலை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வெற்றி பெற்றுரும் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல கூட உடன்பாடு இல்லம்மா. பிகாஸ் லாட் ஆஃப் வாட்டர் இஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய கசப்புகள் 2 பக்கமும் பரஸ்பரம் நிறைய கசப்புகள், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பழசெல்லாம் எடுத்து போட்டு பிளாஷ்பேக் போட்டு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் யாரால நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு எம்ஜிஆர் காலத்திலயோ இல்ல டாக்டர் ஜெயலலிதா காலத்திலயோ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் சோசியல் மீடியா ஆக்டிவா கிடையாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னால அவங்க பேசின பேச்சு ஏதாவது ஒரு பத்திரிகையில ஒரு செய்தியா வந்திருக்கோம், அதை கடந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க 5 வருஷம் முன்னால என்ன பேசுனீங்களோ அதை இன்னைக்கு தேடி எடுத்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு போடுறாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லும் பொழுதே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க பேசின பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்கல்ல. ஜெயக்குமார் சொன்னார்ல, பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் நான் ராஜாவா இருந்தேன் அந்த தொகுதியில, இனி ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன் அப்படின்னு ஜெயக்குமார் பேசினதை இன்னைக்கு எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி அதிமுக அமைச்சர்கள் பேசினது, பாஜக சைட்ல பேசினது, இது எல்லாத்தையும் திரும்ப 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 எடுத்து போட்டு நீங்க மக்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும்? ஒரு கூட்டணி மேல என்ன நம்பிக்கை வரும்? இன்னைக்கு நீங்க அதிமுக எதை சொல்லி கூட்டணியை விட்டு வெளியில வந்தீங்க? எங்களுடைய தலைவர்களை அவமானப்படுத்துறாங்க, தமிழக மக்கள் இதைத்தான் எடப்பாடி சொன்னாரு, இந்த கூட்டணியில இருந்து நான் வெளியில வர்றதுக்கு காரணமே தமிழக மக்கள் நலன் சார்ந்த முடிவு எடுத்திருக்கிறேன், நானு ஒட்டுமொத்த தொண்டர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. இன்னைக்கு போய் கூட்டணி பேசிட்டு வந்தீங்களே, தொண்டர்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு போனீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன, கூட்டணி வச்சுக்கலாமான்னு தொண்டர்கள் கேட்டுட்டு போனீங்களா? ரகசியமா தானே போனீங்க. நீங்க போனது உங்க அமைச்சருக்கே பல பேருக்கு தெரியலையே. அப்போ உங்க சுயநலத்துக்காக நீங்க ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவீங்க, அதற்கு உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் களத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஆதரவு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அதனால ஒருங்கிணைந்த அதிமுக வந்தாலும் இங்கே எடுபடாது. பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கதோ அந்த கூட்டணியை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். இன்னைக்கு தொடர்ந்து தமிழக மக்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க களத்துல. நியாயமா வர வேண்டிய விஷயத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்விக்கு வர வேண்டிய 2159 கோடி கொடுக்கல. இன்னைக்கு மன்ரேகா 100 நாள் வேலை திட்டத்துக்காக இன்னைக்கு ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடிக்கிறாங்க. 4034 கோடி 100 நாள் வேலை திட்டத்துல யார் வேலை செய்வாங்க? எவ்வளவு ஏழை எளிய மக்கள்?
அப்ப அவங்க வயத்துல நீங்க வந்து மனசாட்சி இல்லாம அடிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் மக்கள்கிட்ட இந்த கோபம் எல்லாம் இருக்காதா? அப்படிப்பட்ட கட்சியோட மக்களை வஞ்சிக்கக்கூடிய, மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னைக்கு பேரிடர் அப்படின்னா 300 மாநிலம், நீங்க ஆளக்கூடிய மாநிலம்னா 1000 கோடி தூக்கி கொடுக்குறீங்க. கூட்டணி கட்சி மாநிலத்துக்கெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க காசு. இங்க எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தது? ₹1 கொடுத்தீங்களா? இதெல்லாம் மக்கள் கிட்ட பேசுவாங்க இல்லைங்க கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணி கட்சிகள் போய் பேசுவாங்க, திமுக பேசும். அப்ப மக்கள் வந்து எதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போகும்போது எதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு போவாங்க? அதே மாதிரி இப்போ விஜயினுடைய முதல் பொதுக்குழு நடந்திருக்கு மேம். இந்த பொதுக்குழுவுல பல கருத்துக்களை பேசியிருக்காரு. குறிப்பா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி, மோடி அவர்களுடைய பெயரை சொல்லியும் குறித்து ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்களுடைய கருத்துக்களை பற்றி உங்களுடைய பார்வை. தன்னுடைய கொள்கை எதிரியுடைய பெயரையும் அரசியல் எதிரியுடைய பெயரையும் சொல்றதுக்கே அவருக்கு 1 வருஷம் ஆயிருக்குன்னா அவர் வந்து அவரை எந்த இடத்துல வச்சு நம்ம எடை போடுறது? நான் சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல, நான் சொல்றேன் எவ்வளவு அபத்தமா இருக்கு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இங்க எங்க இந்த மன்னராட்சி நடக்குது? இங்க மக்களாட்சி தானே நடக்குது. என்ன கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய மரண படுக்கையில இந்த அக்கா எனக்கு அப்புறம் நீதான் முதலமைச்சர் அப்படின்னு இந்த பதவியை தூக்கி ஸ்டாலின் கிட்ட கொடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்ததுங்க. ஏங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் திரும்ப 2026 தேர்தல்ல மக்களை சந்திச்சுதான் ஆகணும். மக்களை சந்திக்காமல்லாம் திரும்ப அவர் வந்து பதவியில தொடர முடியாது, இல்ல அமைச்சரா இருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராக இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு திருப்பி அரசியலுக்கு வந்துட்டாங்க. இது அவங்களுடைய குடும்ப அரசியல் அப்படின்ற ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு அப்படி இருக்குங்க. இதெல்லாம் நீங்க போய் குவெஸ்டின் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஆமா, ஒரு காலகட்டத்துல சொன்னாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சியில வந்து சேர்றாரு, ஒரு அடிப்படை உறுப்பினரா சேர்றாரு, இளைஞர் அணியில வேலை செய்யறாரு. ஓவர் நைட்ல வந்து அடுத்த நாள் தூக்கி வந்து அவரை சிஎம் ஆக்கணும்னு நினைக்கலையே. இப்ப விஜய் அப்படித்தானே ஆசைப்படுறாரு. நான் வருவேன், கட்சி ஆரம்பிப்பேன், நேரா நான் வந்து சட்டமன்ற தேர்தலை மட்டும்தான் சந்திப்பேன், இடையில வரக்கூடிய இடைத்தேர்தலை சந்திக்க மாட்டேன், நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டேன், ஆனா என்னை தூக்கி நீங்க முதலமைச்சரா உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மன்னராட்சியா? இல்ல வந்து கட்சிக்குள்ள அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து இளைஞர் அணி வந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் இளைஞர் அணி தலைவராகி அதுக்கப்புறம் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராகி இன்னைக்கு டெபுட்டி சிஎம்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. மக்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இங்க ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போடலன்னா இன்னைக்கு உதயநிதி டெபுட்டி சிஎம் இல்லல்ல. அப்ப இது எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்றீங்க? அப்ப நீங்க மக்களை அவமானப்படுத்துறீங்க, மக்களோட முடிவை நீங்க அவமானப்படுத்துறீங்க. அப்ப மக்கள் அவ்வளவு முட்டாள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு உதயநிதியோட செயல்பாடுகள் பிடிக்கல. இருங்க, இதையும் சொல்லி முடிச்சிடுறேன். மக்களுக்கு உதயநிதியோட செயல்பாடுகள்ல திருப்தி இல்ல, பிடிக்கலன்னா 2026 அவரை தோக்கடிப்பாங்க. பெரிய பெரிய தலைவர்களே தோத்து போயிருக்காங்க. ஜெயலலிதா தோத்து போலையா? மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் போது அந்த அம்மாவை தோக்கடிச்சாங்கல்ல. அதனால மக்கள் கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாது. உங்ககிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா மக்களை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஓகே மேம், இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.